நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? Hi everyone, welcome to Honey Talks. Today we are going to talk about how the environment caused by air pollution during Diwali festival in India. அதுலயும் தமிழ்நாட்டுல தீபாவளி ஃபெஸ்டிவல் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். ஏன்னா இன்னைக்கு தான் ராவணனை கொண்டு இருட்டில் இருக்க மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நாள்ல வெளிச்சத்தை உருவாக்கி மகிழ்ச்சி அடைவாங்க. அது எப்படின்னா வந்து அந்த காலத்துலலாம் விளக்கு ஏற்றியும் கோயிலுக்கு போய் இதை தீபாவளி காட்டி அப்படிதான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் இப்போலாம் வந்து அதிகமான கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து வர வெளிச்சத்தை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதனால ஏன் என்வரான்மெண்ட் பொல்யூட் ஆகுது? எப்படி பொல்யூட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஏன் வந்து என்வரான்மெண்ட் பொல்யூட் ஆகுது? அதோட சோர்ஸ் என்னன்னா கிராக்கர்ஸ் தான். கிராக்கர்ஸ் வந்து ஏன்னா இந்த கிராக்கர்ஸில் வந்து லாட்ஸ் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸும் பர்டிகுலர் மேட்டர்ஸும் நிறையா இருக்குது. அது என்னென்னா CO2, SO2, NO, பர்டிகுலர் மேட்டர்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து அந்த டைப் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். என்ன டைப் ஆஃப் பொல்யூட்டன்ஸ்னால் பிரைமரி டைப் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். இது வந்து எப்படி ஏர் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணுதுன்னா, இப்போது நார்மலாக ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒரு டேயில் நார்மலாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ தான் இருக்கும். இதுதான் இதுவே கொஞ்சம் அதிகம் தான், மாடரேட்டாக தான் இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து இன்றைக்கி தீபாவளினால காலையிலேருந்து மக்கள் வந்து நிறையா கிராக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் வந்து ஏரில் கொஞ்சம் பொல்யூட்டன்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதனால் வந்து எப்படி வந்து என்வரான்மெண்ட் வந்து பொல்யூட் ஆகுது, எப்படி வந்து என்ன இம்பேக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதனால் வந்து பிளான்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், அனிமல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், ஹியூமன் பீயிங்ஸும் அஃபெக்ட் ஆகும். எப்படின்னா லாட்ஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் வந்து நம்ம பர்ன் பண்ணுறனால அதுலேருந்து வர CO2, SO2, SO, NO2, பர்டிகுலர் மேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ் தான். பட் வந்து இதெல்லாம் வந்து நாளாக வந்து அதிகமான பொல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணும். அதனால் வந்து ப்ரைமரி ஃபேக்டராக இருக்கிறது வந்து செகண்டரி ஃபேக்டராக வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா ப்ரைமரி ஃபேக்டரை விட செகண்டரி ஃபேக்டர் வந்து ரொம்ப வந்து ஹார்ம்ஃபுல்லானது. இது வந்து டோட்டலாகவே வந்து என்வரான்மெண்ட் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். நம்ம இருக்க வந்து எர்த்தோட வார்மை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் வந்து ஓசோன் லேயரில் ஏற்கனவே வந்து ஓசோன் லேயரில் சின்ன ஹோல் இருக்குது. இந்த மாதிரி கிராக்கர்ஸ் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இன்னமும் அந்த ஹோல் வந்து பெருசாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பெரிய இம்பேக்டாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஹோல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத தவிர்த்து இது வந்து எப்படி என்வரான்மெண்ட்டில் இன்னும் காசு ஆகும்னா பிளான்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும் சொல்லியாச்சு, அனிமல்ஸ் அஃபெக்ட் ஆகும் சொல்லியாச்சு. ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும்னா அவங்களுக்கு வந்து இந்த லங் கேன்சர், ப்ரீத்திங் இஷ்யூ, சில டைம் வந்து ஸ்கின் அலர்ஜி கூட வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இம்பேக்டாக பார்க்குறோம். இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து அவ்வளோவா கிராக்கர்ஸ் ஒன்றும் அவ்வளோவா மேனுஃபேக்சர் பண்ணலை. அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி தான் வந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுற அன்றைக்கி விளக்கேற்றலாம், வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு ஜாய் கொடுக்கும், அந்த பிரைட்னஸை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து தீபாவளி எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம வந்து அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறது தான். ஸோ அன்றைக்கி வந்து நம்ம நிறையா பிளான்ஸ் வந்து நிறையா வைக்க முடியலனாலும் ஒரு 2-3 பிளான்ஸாவது வைக்கலாம். அது வந்து நாளை பின்ன அது வளர்ந்து நம்மளுக்கு வந்து திரும்ப அது வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறப்போ அதுலேருந்து ஒரு ஜாய்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம தீபாவளி அன்றைக்கி கிராக்கர்ஸ் வந்து நம்ம வெடிக்கவே வேணாம் சொல்ல, அதிகமாக வெடிக்கிறது பதிலாக கொஞ்சமாக வெடிச்சுட்டு கிராக்கர்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டாக விளக்கேற்றுறது, பிளான்ஸ் நடுறது, இந்த மாதிரி பண்ணி நம்ம ஜாய்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து festivals are meant to be bring bright joy and togetherness, not pollution and illness. ஸோ வந்து நம்ம ஃபெஸ்டிவல் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், சுற்றி இருக்க என்வரான்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செலிப்ரேட் பண்ணணும். அண்ட் வந்து ஒரு ஆள் நினைச்சா மட்டும் மாற்ற முடியாது, எல்லாரும் நினைச்சா மாற்ற முடியும். ஸோ வந்து தீபாவளி அதுமா எல்லோரும் அதிகமாக கிராக்கர்ஸ் வெடிக்கிறது பதிலாக கொஞ்சமாக கிராக்கர்ஸ் வெடித்து ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த ஏர் பொல்யூஷன் வந்து என்ன சுற்றி இருக்க பிளேஸில் எப்படி ஏர் பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து ஏர் பொல்யூஷனில் ஸ்மாக் வந்து இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. தீபாவளியை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஏர் பொல்யூஷனை மைண்டில் வச்சுட்டு அதிகமான கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணாமல் கம்மியான கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து வெடிக்கிறனால பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஸ்மாக் போகுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து என்வரான்மெண்ட்டு ரொம்ப இதெல்லாம் வந்து ஏர் குவாலிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும்.
நார்மலான டேஸில் எங்கள் ஏரியா வந்து இந்த டைமுக்கே இவ்வளோ இருட் ஆகாது. காலேருந்து கிராக்கர்ஸ் அதிகமாக வெடிக்கிறனால அது வந்து ஏரில் போய் மிக்ஸ் ஆகி க்ளவுட்ஸில் போய் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் டார்க்னஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிராக்கர்ஸ் வெடிக்கிறத அவாய்ட் பண்ண முடியாது, பட் கம்மி பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் ட்ரை.